வணக்கம் என் அன்பு நண்பர்களே. இன்றைக்கு நான் என்ன சமையல் எடுத்து வந்திருக்கிறேன்டா புளியோதரை என்னென்னு செய்கிறேன். இது என்னுடைய ஸ்டைலில் எனக்கு தெரியல. ஒவ்வொரு ஆக்கள் எல்லாரும் இதே இன்க்ரீடியன்ஸை தான் போட்டு செய்கிறவோ ஒவ்வொரு விதமாக செய்வினோம். நான் இப்படி தான் செய்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கிறேன். இது 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடுகும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் தனித்தனியாக வேறையாக வறுத்தெடுக்கணும். எல்லாத்தையும் ஒருமிக்க வறுத்தெடுத்து நீங்கள் செய்தீங்கன்னா அதோட டேஸ்ட் வராது. ஏனெண்டா ஒவ்வொரு விதமாக வரப்பட்டிருக்கும். அதுபடியாக நீங்கள் எல்லாம் சரி அளவாக அந்த கலர் வருவதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வறுத்து எல்லாத்தையும் வேறு எடுத்து இது இவ்வளோத்தையும் நீங்கள் ஒரு கிரைண்டரில் போட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கணும். இதுக்கு தேவையான புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் செய்முறை என்னன்றதை இனி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இது சட்டியை காய வச்சுட்டேன். இதுக்குள்ள கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் விட போகிறேன். நல்லெண்ணெயில் தான் நீங்கள் எப்பவும் செய்யணும். 1 2 3 கரண்டி இதால் எண்ணெய் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெய் இப்போ நான் இதில் எண்ணெய் வச்ச எண்ணெய் கொதிச்சிட்டது. இனி நான் இதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்க கொஞ்சம் கருவேப்பிலை, செத்தல் மிளகாய் கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், பச்சை கச்சான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இவ்வளோத்தையும் இப்போ நான் இதுக்குள்ள போட்டு தாளிக்க போகிறேன். செத்தல் மிளகாய் 2 பிச்சு போட்டு போடுங்க. நல்லா கோல்டன் கலரில் பொரிய விடுங்க. இவ்வளோத்தையும் இப்போ பாருங்க, நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்படி இந்த பொன்னிறத்துக்கு பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, கரைச்சி வச்ச புளிக்கரைசலை ஊற்ற போகிறேன். இதுக்கு நான் எல்லாம் புளிஞ்சு ஃபுல்லாக புளிய விட நல்லா இந்த புளிக்கரைசலை விட்டுட்டு நல்லா உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு அளவாக கொதிக்க விடுவோம். இதுக்கு உப்பு போட போகிறேன். நான் உப்பு ஓரளவு ஏற்றளவு கூட உப்பு வாய்க்கு ருசிக்கு ஏற்றளவு நீங்கள் போடலாம். நான் எனக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதுக்கு நான் போட்டேன். நான் நல்லா இருக்குது. உப்பு புளியெல்லாம் கணக்காக இருக்குது. இனி நீங்கள் என்ன செய்யணும்னா கொதிச்சு வரைக்கும் இந்த அரைச்சி வச்ச இந்த முதல் காட்டின இன்க்ரீடியன்ஸை இதுக்குள்ளே இனி போட்டு நீங்கள் கிளறணும். எல்லாத்தையும் போட தேவையில்ல, நீங்கள் அளவாக போடுங்க. நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன்னா நீங்கள் மிச்சத்தை எடுத்து வச்சுட்டு இன்னொரு தரம் நீங்கள் புளிக்காய்ச்சல் செய்ய நீங்கள் செய்யலாம். இது நீங்கள் 2-3 நாளில் ஒரு கிழமைக்கும் இப்படி இந்த புளி சாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்க இப்படி செய்து கொண்டு போனீங்கன்னா பழுதாகவே மாட்டுது. ஒரு கிழமைக்கு கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இதோட ஒரு அப்பள பொரியல், எல்லாட்டிக்கு உருளைக்கிழங்கு பொரியலோடு நீங்கள் சாப்பிடலாம். நான் இப்போ இது செய்கிறது ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய அளவு தான் இது செய்கிறேன். இனி என்ன செய்யணுமாண்டா, இதுக்குள்ள மிச்ச ரைஸை போட்டு
இதை கிளறி போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதுதான் இவ்வளோ தான் இந்த புளியோதரை வேலை, வேறு ஒன்றுமே கிடையாது. நன்றி வணக்கம். என்னோடய சமையல் குறிப்பில் சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.